வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20/8/2024 ஸ்ரீசேத்தினுடைய குழுக்கள் 429. இதுதான் நம்ம குழுக்கள் நம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே 0. உங்களுக்கு ஏ போர்டு 0, பி போர்டு 0, சி போர்டு 0. இதுக்கு மேக்ஸிமம் வந்து 4 நம்பர் செட்டாக இருக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதே தான் நம்ம கொடுத்தோம். நம்ம கொடுத்தது அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அருமையான வினிங். அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்தாங்க, திரும்ப ஒரு 0 கொடுத்துட்டாங்க இல்லையா. அதாவது 3 0 கொடுத்துருந்தாங்க, திரும்ப ஒரு 0 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஆடுவாங்க பேசிக்காக. ஏன்னா இந்த 3 0க்கு அதிகப்படியான வேல்யூ எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் ஒரு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு எந்த இடத்துல அப்படி 4 நம்பர் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக எடுத்துட முடியும். வின்னிங் எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன ட்ரா வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கணிப்பு மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி அசப்ஷன் தான் முன் வைக்க முடியும். ஏன்னா போன ட்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0 தான். நீங்கள் எப்படி போட்டாலும் வேல்யூ இல்லாமல் போயிருக்கும். 3 நம்பருக்கான வேல்யூ இல்லாமல் போயிருக்கும். இந்த பக்கம் இருக்கிற 3 நம்பர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானி வச்சுக்கலாமே தவிர மற்றபடி வந்து 373ங்கிற நம்பரை வச்சு நம்மளால் அடுத்த கெஸ்ஸிங் நம்பர் என்னங்கிறது கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து நமக்கு 04 404 404 இதை வச்சு ஈஸியாக நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வர முடியும். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் வந்து 4 நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் நீங்கள் 4 நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதை வச்சு சொல்கிறீங்க ஒய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று என்ன கொடுத்தாங்க, 3 அதாவது ஒரு 3 ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்களா, 3 0 கொடுத்தாங்க. 1 2 3 ஒரு 0 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ 1 2 3 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒரு 4 நம்பர் கொடுப்பாங்க. சரிங்க, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா அதே தான் கொடுத்தாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்கன்னா 420 தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 50-50 கொடுத்தா இல்லையா, 50-50 நமக்கு வந்து 420 தான் கொடுத்தாங்க. இப்போ நாளைக்கு வந்து 21/8/2024 420 107வது குழுக்கள். சரிங்களா? இந்த 107வது குழுக்களில் போன வாரம் 50-50 என்ன ஆனாங்கன்னா 769. அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 769 தான் நமக்கு போன வாரம் ஆனாங்க. அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 404, அதாவது 404 தான் நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் இல்லையா. இந்த 404 பேச வச்சுட்டு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள், நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வின்னிங் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு மட்டும் வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 21/8/2024 புதன்கிழமை 50-50 107வது குழுக்கள். சரிங்களா? இந்த 107வது குழுக்களில் என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏன்னா அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து 420 769 404 107 இந்த நம்பரை முழுக்க பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் அந்த ட்ராவலில் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னுடைய கணக்கு. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ போர்டு எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா, 1ஆம் நம்பர் அதிகமாக பெண்டிங் நம்பர். ஏன் 1ஆம் நம்பர் பெண்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு 23 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்துச்சா, இங்கே வந்து நமக்கு 1ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 100 அப்படிங்கிற நம்பர்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. எனக்கு உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 100 அதாவது 100 அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்லாம் வருங்களா அப்படின்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த நம்பர் வச்சாலும் 100ன்னு வரும். 2ஆம் நம்பர் வச்சா 200ன்னு வரும். 3ஆம் நம்பர் வச்சா 300ன்னு வரும். 4 நம்பர் வச்சா 400 வரும். 5ஆம் நம்பர் வச்சா 500ன்னு வரும். 6ஆம் நம்பர் வச்சா 600ன்னு வரும். 7ஆம் நம்பர் வச்சா 700ன்னு வரும். இல்லை 0வே வச்சாலும் 3000ன்னு வந்துடும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது. நாளைக்கு ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 50-50 பொறுத்த வரைக்கும் 21வது ட்ரா. சரிங்களா? அது போக 107வது ட்ரா. சரிங்களா? அப்போ அதுலேயும் நமக்கு 21. அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து ஒரு 1ஆம் நம்பர் 107. அப்போ 1ஆம் நம்பர் பேஸ்ட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 1ஆம் நம்பர் பேஸ்ட்டு ஆடுறாங்க அப்படின்னா, நாளைக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 4 நம்பர். 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் செட் ஆகாமல் வேறு எப்படி செட் ஆகும்? செம்மையாக செட் ஆகும் இல்லையா? 4ஆம் நம்பருக்கு தான் 1ஆம் நம்பர் செட் ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக பிரதான நம்பராக செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இப்படி தான் சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா, 1ஆம் நம்பர் ரொம்ப சூட்டபுள் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு
ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 4ஐ பொறுத்த வரைக்கும் வரணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் கணக்கில் அதாவது வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு 4க்கு 1, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 041 041 அந்த நம்பர் தான் நம்ம பிரதானமான நம்பரை எதிர்பார்க்குறோம். 041க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி 041 கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். எதுக்கு 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 4க்கு 8 அது 800 அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2க்கு அதாவது 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா இது எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் தான். 8க்கு 4 4க்கு 8 அதே மாதிரி 1க்கு 4 4க்கு 1 இது எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போல்டு 1ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் இது 2 நம்பருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2 நம்பர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து அதாவது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 4க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது. உங்களுக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பி போர்டு கணக்கு என்ன வருது? பி போர்டு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 5ஆம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 0க்கு 5 தான் வரணும். 500 அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. 500 அப்படின்னு வருதான்னு பாருங்கள். எனக்கு 500 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப கிடைக்குது. ஏன்னா இங்கே 600 அப்படின்னு நம்பர் வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே ஒரு 5ஆம் நம்பர் வச்சா 500 வரும் இல்லையா? இது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது 500 வரணும், 200 வரும். எப்படி இந்த இடத்துல எந்த நம்பர் வச்சாலும் உங்களுக்கு 100 தான் வரும். 100 நம்பர் அது 500 600 700 800 900 1000 இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இங்கே வரும். சரிங்களா? எப்படி வந்தாலும் உங்களுக்கு இந்த 1லேருந்து 9 வரைக்கும் தான் நமக்கு நம்பர் தான் நமக்கு இங்கே வரும். 1ஆம் நம்பர் ஏ போர்டில் அப்படி வச்சாலும் நமக்கு வந்து எல்லாமே 100 தான் கணக்கு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 500 அப்படின்னு நம்பர் அப்போ ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 900 அப்படிங்கிற நம்பர். ஏன் 900ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா 977 975 இந்த 2 டைம் இருக்கு இல்லையா? 977 977 சரிங்களா? அதே தான் அதே சேம் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி மெத்தடில் தான் போட போகிறோம். 977 இல்லையா? அப்போ 009ங்கிற நம்பர் வந்துடும் இல்லையா? அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் 359 இல்லையா? அப்போ வந்து 5ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி ஏ போர்டில் வந்து 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் செட் ஆகுது மாதிரி இருக்குது. என்னங்க திரும்ப 4 நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு 4ஆம் நம்பர் தாங்க திரும்ப செட் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 004 அப்படி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 007 அப்படி வரக்கான வாய்ப்பு தான் எனக்கு இருக்குன்னு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 007 004 அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நம்பருமே ரொம்ப சேம் நம்பர் 2 நம்பருமே 007 வரலாம், இல்லை 00874ன்னு வரலாம். இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவைலபிள் இருக்குது சி போர்டில். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் 0 வந்து நமக்கு கம்பைன் பண்ணி தான் ஆடுவாங்க. அது இல்லாமல் ஆட முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 080 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இங்கேயே வந்து 808ன்னு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 804ன்னு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம் 008ன்னு எதிர்பார்க்குறோம், இல்லை 007ன்னு எதிர்பார்க்குறோம். 007 அப்போ அந்த கணக்கு தான் நம்ம எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதனால தான் அந்த நம்பரை கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் 184 அதே மாதிரி 154 அதே மாதிரி 854 அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எனக்கு வருதுன்னா சி போர்டில் தான் எனக்கு வருது 7ஆம் நம்பர். ஏன்னா 007 770 சரிங்களா? 770 774 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் பர்டிகுலராக நாளைக்கு வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3000ங்கிற நம்பர் கிடச்சிது இல்லையா? இதுவே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் எப்பயுமே அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அதே மாதிரி 977 அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அடிச்சுருக்காங்க. இந்த மாதம் அடிச்சதே 977 969 769 அதே மாதிரி வந்து 742 746 எல்லாமே அந்த சேம் நம்பராக தான் அடிச்சிருக்காங்க. 756 எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முட்டிட்டு இருக்குங்க 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முட்டுதுங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு 1ஆம் நம்பர் மேலே டவுட் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 1ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரேன் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கிடைக்கப்பட்ட நம்பர் எல்லாம் சிறு நம்பர் தான். அப்போ இதுக்கு மேட்ச் ஆடக்கூடிய நம்பர்லாம் இதுதான். இதை தாண்டி வேறு நம்பர் ஆட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறது இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அதாவது 420 அப்படிங்கிற நம்பரை பேச வைக்கும்போது
நமக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது 7 நம்பர் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.